ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் கூட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பாசி பருப்பும் ஒரு கை கடலைப்பருப்பும் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் பாசி பருப்புனா ஒரு கை கடலைப்பருப்பு போட்டால் போதும். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும். வந்து பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து முட்டைக்கோஸ் வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். வந்து நைஸாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு நல்லா பாசிப்பருப்பு வந்து வெந்துருச்சு. பாசிப்பருப்பு வந்து நல்லா மைய வெந்துடும். கடலைப்பருப்பு வந்து அரை வேக்காடு வெந்தால் போதும். அதோடு வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த காய், மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து உளுந்து, கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வரமிளகா, ஒரு 2 வரமிளகா போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த தாளித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் தேங்காய் கடைசியாக அரைச்சி ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் ஊற்றலை. இதுக்கு வந்து கூட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து முருங்கைக்காய் சேர்த்து புளிக்குழம்பு வச்சுருந்தேன். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து வெந்தயம், சோம்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு முருங்கைக்காயும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அதோடு நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலே அந்த பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருந்தோம், அதையும் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் தேங்காய், சோம்பும் அரைச்சி வச்சுருந்தேன், அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கூட்டு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.